அண்ணா வணக்கண்ணா. கம்பெனியில் தமிழ்னு ஒருத்தவன் ஒரு நாள் தான் லீவு போட்டான். நான் ஏன்டா வந்த ஒரு நாள் லீவு போட்டேன்னு கேட்டதுக்கு அவன் தான் சொல்ல, ஏன்னா நான் ஒரு நாள் தான் லீவு போட்டேன், இதுக்கு ஏன்னா இப்படி பிடிச்சி நீ டார்ச்சல் பண்ற கத்துற சொல்றாங்க. இது என் மேல் தப்பா இல்லை அவன் மேல் தப்பா இல்லை நான் கேட்கக்கூடாதா என்னன்னு தெரியலண்ணா. இங்க பெருவாரியான மனிதர்கள் போனா இதை ஒரு பொத்தாம் பொதுவாகவே பார்க்குறாங்க. இங்க எல்லாமே அளவுக்குள் தான் நிர்ணயம் பண்ணுது. அவங்களுக்கு ஒரு நாள் லீவுன்றது எவ்வளோ பெரிய முக்கியன்றது அது அவங்க இடத்துல இருந்தால் தான் பார்த்தா தான் தெரியும். அது நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதன் மூலயமா இது அனைவருக்கும் கிடைக்கிற முடியும் நான் நம்புறேன். அதனால உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல பாருங்களா. இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் ஒரு நாள் தானே லீவ் போட்டேன், ஒரு நாள் தானே லேட்டாக தூங்கினேன், ஒரு நாள் தானே ஃப்ரைட் ரைஸ் ஆகிட்டேன், ஒரு நாள் தானே நான் ஃபோனில் பேசுகிறேன், ஃபோன் கேம் ஆனானே இப்படின்னு அந்த ஒரு நாள்னு வச்சுக்கிறாங்க. இல்லை எனக்கு அதில் ரொம்ப கூர்மையாக நாட்டம் கொண்டு நான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறேன் பாருங்களா. மாதத்தில் 30 நாள் இருக்கு இல்லையா, முதல் நாள் ₹1 எடுத்து வைங்க, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹4, 4வது நாள் ₹8, 5வது நாள் ₹16. இப்படியே டபுள் பண்ணிக்கிட்டே இருங்க. டபுள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 30 நாள் முடிவில் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ₹2000 வரும். கையில் ₹52 கோடி இருக்கும். புரியுதா? இப்போ நான் சொல்றது, நம்ம எங்கவோ எப்பவோ கொஞ்சமா நம்மளை சமாதானப்படுத்திக்கிற இடத்துல தான் நம்ம வெற்றியை தவற விடுறோம். அதுலதான் வெற்றி அடங்கியிருக்கு. தோக்கிறவனுக்கு ஜெயிக்கிறவனுக்கு மைக்ரோ வினாடி தான் டிஃப்ரெண்ட். ஆனா ஜெயிச்சவனை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. போத்தோம் பேர் கூட தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இதை உங்ககிட்ட கிடத்துறேன். அவனுக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்குன்னு நமக்கு தெரியல, அதை நம்ம வேல்யூ பண்றோம். வேல்யூ பண்ணாம இல்ல, ஆனால் இதுதான் செய்தி. எவன் ஒருவன் அதிக நேரம் உழைக்கிறானோ, கூர்மையா இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை தரம் மாறும். மற்றவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நன்றி தம்பி.